கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி பூமியை சுதந்தரித்துக் கொள்வது? இந்த பூமியில நாம் சுகத்தோடும் பலனோடும் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்போம் என்று சொன்னால் அது நாம் இந்த பூமியில ஒரு சுதந்திரமாக நாம் ஜீவிக்க முடியும். உலகத்தை ஆளுவது மாத்திரம் சுதந்திரித்துக் கொள்வது அல்ல, நாம் இந்த வாழ்க்கையிலே மற்ற யாருக்கும் அடிமைப்படாதபடிக்கு, நாம் மற்றவரிடத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு, மற்றவர்களை பார்த்து நாம் கீழே போகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார். நாம் சுகவீனம் அடைந்தால் டாக்டர் இடத்துல போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். நம்முடைய வியாதி அதிகமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலையே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து போகிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவனாகி கர்த்தர் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப கர்த்தருக்கு நான் காத்திருக்கிற போது தேவனை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிற பொழுது நாம் சுகவீனம் இல்லாதபடி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது தேவனை கர்த்தர் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எனவேதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி. அப்ப நாம் கர்த்தருக்காய் காத்துக்கிற போது அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. நாம் உலக பிரகாரமான ஜென்ம சுபாவங்களோடு கூட ஜீவிக்கலாம் அல்ல, தேவனுடைய சுபாவங்களிலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இந்த பூமியிலே ஜீவிப்போம். ஆமென். கர்த்தரோடு கூட பேச பேச, கர்த்தரோடு கூட நெருங்க கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட, அவருடைய வார்த்தையினால நிரப்பப்பட நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடும். நாம் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் மாற்றி விடுவா. அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்மிடத்திலே கிரிய செய்யும். எனவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நாம் ஈடுபடாதபடிக்கு, இந்த உலக மனுஷனோடு கூட நாம் சண்டை போடாதபடிக்கு, பொறாமை கொள்ளாதபடிக்கு தேவனை கர்த்தர் நம்மை காத்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு காத்துக்கிற பொழுது தம்முடைய புதுபலனால் அவர் நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கும் பொழுது, நாம் புதுபலன் அடைகிற பொழுது தேவன் நாம் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வழிநடத்துதல், அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நான் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய பலனை நமக்கு தந்து இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். நிச்சயமாக அவருடைய தம்முடைய புது பலனால் நிரப்பி நீங்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதாக, எதற்கும் அடிமைப்படாதபடி இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உமக்காய் காத்திருந்து பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கேட்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பூமி துன்பங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் நிறைந்தது, இது வேண்டாம் என்று சொல்லாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தில் காத்துக்கிற பொழுது உங்களுடைய பலனால், உங்களுடைய குணாதிசயங்களால் நிரப்பி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான பெரிய கிருபை கர்த்தரை தருவீராக. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.